الصلاة والسلام على محمد وعلى آله وصحبه وسلم. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலாவை சந்தோஷப்படுத்துவது, மக்களுடைய பெயரை புகழை பொருட்படுத்தாமல் இருப்பது மனிதன் நிம்மதியாக வாழ்வதற்கான வழியாக இருக்கிறது. அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறது ரொம்ப லேசு. ஏன்னா அல்லாஹு தஆலா ஒருவனாக இருக்கிறான். அடியார்களை சந்தோஷப்படுத்துவது நமக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா சில பேரை சந்தோஷப்படுத்த முயற்சி செய்வோம், அது சிலருக்கு அது நன்றாக தெரியாது. அதனால என்ன உண்டாகும்? பாரமா இருக்கும், வாழ்க்கை கஷ்டமாயிரும். எவ்வளவு பெரிய முயற்சிகள் செய்தும் கூட அதுல குறை வருவதால் என்ன உண்டாகும்? மனசுல கஷ்டம் உண்டாகும். அல்லாஹ் சந்தோஷப்படுத்துறது ரொம்ப லேசு. அல்லாஹு தஆலா ஒருவனாக இருக்கிறான். அல்லாஹுக்கு பிடிச்சமான முறையில வாழ்ந்துட்டேன்னு சொன்னா வாழ்க்கை ரொம்ப லேசு. சிரமங்கள் கிடையாது, கஷ்டங்கள் கிடையாது. மனிதன் என்ற அடிப்படையிலே சில சோதனைகள் வந்து போகும், ஆனா வாழ்க்கை ரொம்ப லேசாயிரும். அதனால மோமின்களாகிய நாம் ஒரு விஷயத்தை முடிவு செய்யணும். நாம் யாரை சந்தோஷப்படுத்துவது? அல்லாஹ்வையும் சந்தோஷப்படுத்தி அடியார்களையும் சந்தோஷப்படுத்துவது என்பது அறவே முடியாத காரியம். ஆனா ஒரு விஷயம், அல்லாஹ் நம்ம சந்தோஷப்படுத்திட்டோன்னு சொன்னா அடியார்களையும் அல்லாஹ் தஆலா சந்தோஷமாக ஆக்கிடுவான். அதனால என்ன உண்டாகும்? அல்லாஹும் சந்தோஷம் அடைவான், அடியார்களும் சந்தோஷம் அடைவான். பொதுவாகவே அல்லாஹ் தஆலா பிரியப்படுவதெல்லாம் உயர்ந்ததாக இருக்கும். உயர்ந்த விஷயங்கள் அல்லாஹ் தஆலா பிரியப்படுவான். அடியார்கள் லேசான விஷயங்களை, தாழ்வான விஷயங்களை, அற்பமான விஷயங்களை பிரியப்படுவான். அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவது ரொம்ப லேசு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, அவர்களுக்கு முன்பாக வாழ்ந்த அத்தனை நபிமார்களும் சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலும் கிடைக்கக்கூடிய ஒரு அழகான பாடம் என்னன்னு சொன்னா, சஹாபாக்களுடைய வாழ்க்கையில தக்கல்லுஃப் என்பது இல்லை. தக்கல்லுஃப்னா என்ன? நேரடியாக சொல்றதா இருந்தா சிரமம் எடுத்துக் கொள்வதுன்னு சொல்லுவாங்க. நம்முடைய சாதாரண தமிழ்ல சொல்றதா இருந்தா அலட்டிக் கொள்வது, காட்டுவதற்காக செய்வது, பிறரை காட்டுவதற்காக எதையும் செய்வது. ஒமான மினல் முத்தக்கல்லிஃபீன், அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுற நபியை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நான் நானாக எதையும், அதுல ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒரு அர்த்தம் என்னன்னு சொன்னா, நானாக எந்த வசனத்தையும் உருவாக்குவது கிடையாது. இன்னொரு அர்த்தம், நான் யாரையும் திருப்திப்படுத்துவதற்காக, சந்தோஷப்படுத்துவதற்காக சிரமம் எடுத்துக்கொண்டு வாழக்கூடியவன் அல்ல. நான் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவோம். அதனால அல்ஹம்துலில்லாஹ், பொதுவாக நமக்கு தொழுகையிலே அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவது லேசு. தொழுகையில அல்லாஹ்வுக்காக தொழுதாகும். நோன்பு வைப்பதிலே அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவது லேசு. ஏன்னா நோன்பு அல்லாஹ்வுக்காக வைக்கணும். திக்ர் செய்யறதுல அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறது லேசு. ஏன்னா அல்லாஹ்வுக்காக தான் திக்ர் செய்யணும். சதகா கொடுப்பதை சந்தோஷப்படுத்துவது லேசு. ஏன்னா அல்லாஹ்வுக்காக சதகா கொடுக்கணும். அதே போல நம்முடைய வாழ்க்கை முறை, லைஃப் ஸ்டைல், இதுல அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தணும். வாழ்க்கை முறை, சஹாபாவுடைய வாழ்க்கையை பார்த்தோம்னு சொன்னா 5 விஷயங்கள், குறிப்பாக 5 விஷயங்கள், 5 விஷயங்கள்ல அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தணும். நபிமார்களும் சஹாபாக்களும் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தினாங்க. முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா, மனிதனுடைய உணவு முறையிலே எளிமையான வாழ்க்கை. அல்லாஹ் தருவதை பொருந்திக் கொள்வார்கள். அல்லாஹ் ஒரு நேரத்துல தருவான், அல்லாஹ்க்கு ஷுக்ர் செய்வாங்க. ஒரு நேரத்துல அல்லாஹ் தஆலா குறைவாக தருவான்,
சபுர் செய்வாங்க. அதுல அலட்டிக் கொள்வது கிடையாது. சிரமம் எடுத்து இதைத்தான் செய்ய வேண்டும், அப்படித்தான் செய்ய வேண்டும் என்று கிடையாது. அல்லாஹ் தரும்போது பொருந்திக் கொள்வார்கள், அல்லாஹ் தரும்போது நன்றி செலுத்துவார்கள், அல்லாஹ் சோதிக்கும் போது பொருந்திக் கொள்வார்கள், பொறுமையாக இருந்து விடுவார்கள். சஹாபாக்களுடைய வாழ்க்கை முறையை பார்க்கிறோம். சஹாபாக்களுடைய வாழ்க்கை முறையை பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை சம்பந்தமா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நபியோடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, நபியவர்கள் சில நாட்கள், பல நாட்கள் சாப்பிடாமலே இருந்திருக்கிறான், சாப்பிடாம இருந்திருக்கிறான். அப்படி நபியருடைய காலங்கள் கழிந்திருக்கிறது. ஆனா அலட்டிக் கொள்வது கிடையாது. அல்லாஹ் தஆலா தருகிறான், நாம் சம்பாதிக்கிறோம், அல்லாஹ் தஆலா உணவை தருகிறான், நாம் அதை சாப்பிடுகிறோம், எந்த தவறும் கிடையாது. அல்லாஹ் தஆலா ஹலாலாக்கி இருக்கின்றான். குலு மினத் தய்யிபாத்தி வஅமலு ஸாலிஹா, அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கின்றான். அல்லாஹ் தஆலா ரிஸ்கை கொடுக்கிறான், நல்ல உணவுகளை கொடுக்கிறான், நல்ல முறையில் சாப்பிடுகிறார், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறார், அதில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் உணவுடைய முறையை நாம் என்ன செய்யக்கூடாது, நம்முடைய சக்திக்கு மீறிய அளவு நாம் அதை ஆடம்பரமாக ஆக்கிவிடக்கூடாது. மனிதனுடைய தேவைக்காக அல்லாஹ் ஹலாலாக்கிய முறையிலே, அழகான முறையிலே சாப்பிடுகிறார், அது அல்லாஹ் தஆலா ஹலாலாக்கி இருக்கின்றான், இதில் எந்த தவறும் கிடையாது. இரண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா, இருப்பிடம். இருப்பிடத்தை பொறுத்தவரை மனிதன் தனக்கு தேவையான வகையிலே வீடுகளை கட்டுவதில் எந்த தவறும் கிடையாது. ஒரு மனிதனுக்கு தேவைப்படுகிறது, அல்லாஹ் தஆலா அவருக்கு பரக்கத் செய்திருக்கின்றான், தன்னுடைய தேவைக்காக வீடு கட்டுகிறார், இதிலே தவறு கிடையாது. ஆனால் பிறருக்கு காட்டுவதற்காக வீடு கட்டுவது கூடாது. பிறருக்கு காட்டுவதற்காக வீடு கட்டுவது நமக்கு அனுமதிக்கப்பட்ட விஷயம் அல்ல. புகழுக்காக, பகட்டுக்காக, பிறர் பார்த்து புகழ வேண்டும் என்பதற்காக, மெச்சுவதற்காக, பாத்தியா எப்படி வீடு கட்டிட்டோம் பாத்தியா என்று 4 பேர் தலையை உயர்த்தி பார்ப்பதற்காக வீடு கட்டுவது இருக்கிறது நம்முடைய மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்ட விஷயம் அல்ல. ஒரு மனிதனுக்கு தேவை இருக்கிறது, 1 மாடி 2 மாடி 3 மாடி தேவை இருக்கிறது, அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான், எளிமையான முறையில் அமைத்துக் கொள்கிறார், தன்னுடைய தேவைக்காக வைத்திருக்கின்றார், பேராசை இல்லாத வகையிலே தேவைக்காக மனிதர் செய்கின்றார், தவறு கிடையாது. ஆனால் பிறருக்கு காட்டுவதற்காக செய்வதற்கு ஷரியத்திலே அனுமதி கிடையாது. அதே போல மூன்றாவது விஷயம் என்னன்னு சொன்னா உடை. உடையை பொறுத்தவரை சஹாபாக்கள் மிக எளிமையான உடை அணியக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஒரு மனிதன் நல்ல ஆடை அணிய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார், தவறு கிடையாது. ஒரு சஹாபி கேட்டாங்க, ஒரு மனிதர் ஆசைப்படுகிறார், தன்னுடைய ஆடை அழகாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால, அல்லாஹ் அழகானவன், அழகை விரும்புகின்றான். ஆனால் பிறருக்கு காட்டுவதற்காக, பகட்டுக்காக ஆடை அணிவது இருக்கிறது நம்முடைய மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விஷயம் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யார் பகட்டுக்காக ஆடை அணிவாரோ, பகட்டுக்காக ஆடை அணிவாரோ, மறுமையை அல்லாஹ் தஆலா இழிவென்னும் ஆடை அணிவிப்பான். இந்த ஹதீஸுக்கு 2 விளக்கங்கள் சொல்லுவாங்க உலமாக்கள். ஒண்ணு என்னன்னு சொன்னா, யார் பிரபல்யத்தை விரும்புவாரோ, பிரபல்யம் என்னும் ஆடை அணிவாரோ, 4 பேர் பார்த்து என்ன புகழணும், என்ன மெச்சணும், என்ன மாதிரி ட்ரெஸ் யாரும் அணியக்கூடாது, என்னை போன்ற ஆடை யாரும் அணியக்கூடாது, யாரும் அணியாத ஆடையை நான் அணிவேன் என்று பிறருக்கு காட்டுவதற்காக பகட்டாக ஆடை அணிவதிலே நமக்கு என்ன கிடையாது என்று சொன்னால் மார்க்கத்திலே அனுமதி கிடையாது. அழகாக இருப்பதிலே தவறு கிடையாது. அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான், தன்னுடைய வசதி. அவர்லாம் எப்படி போடுறாரு, அவருடைய என்னுடைய ரேஞ்சுக்கு நான் எப்படி கிடையாது. அவருடைய வசதிக்கு அல்லாஹ் என்ன கொடுத்திருக்கின்றானோ அதிலே பகட்டு இல்லாத வகையிலே அழகான முறையிலே நல்ல ஆடைகளை அணிந்து கொள்வதில் தவறு கிடையாது. இல்ல அவங்க எல்லாம் இப்படி போடுறாங்க, நம்மள என்ன நினைப்பாங்க, நம்ம என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி என்ன செய்தால், தன்னுடைய சக்திக்கு மீறிய ஆடைகளை, தன்னுடைய நண்பர்கள் எல்லாம் உயர்ந்த ஆடைகளை அணிகிறார்கள் என்று என்பதற்காக தன்னுடைய சக்திக்கு மீறிய அளவிலே ஆண்களும் தான் பெண்களும் தான் பிறருக்கு காட்டுவதற்காக பகட்டான ஆடைகளை அணிவது இருக்கிறது நமக்கு அனுமதிக்கப்பட்ட விஷயம் அல்ல. ஒரு மனிதனுடைய தேவைக்காக அணிவதிலே தவறு கிடையாது. குறைவான தொகையிலே இருக்கலாம், அல்லது சற்று நல்ல ஆடைகள் என்ற அடிப்படையிலே நல்ல தொகையாக இருக்கலாம். ஆனால் பிறருக்கு காட்டுவதற்காக பகட்டுக்காக ஆடை அணிவதே நமக்கு மார்க்கத்திலே அனுமதிக்கப்படவில்லை. 4வது விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு மனிதனுடைய வாகனத்தை பொறுத்தவரை ஒரு மனிதனுக்கு என்ன சக்தி அல்லாஹ் வழங்கியிருக்கின்றானோ அந்த சக்திக்கு ஏற்ப வாகனங்களை வித்து. ஒருவருக்கு அல்லாஹ் தஆலா பைக் வாங்குற அளவுக்கு அல்லாஹ் சக்தி கொடுத்திருக்கிறான், பைக் வாங்கிட்டாரு. ஒருத்தருக்கு அல்லாஹ் தஆலா கார் வாங்கக்கூடிய அளவுக்கு சக்தி கொடுத்திருக்கிறான், கார் வாங்கிக்கிட்டார், தவறு கிடையாது. அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கின்றான்.
ஆனா பிறருக்கு காட்டுவதற்காக 4 பேருக்கு முன்னாடி வலம் வருவதற்காக தன்னையும் ஒரு பெரிய செல்வன் என்று காட்டிக் கொள்வதற்காக கடன் உடனை வாங்கிக் கொண்டு பிறருக்கு முன்னால் தன்னை பகட்டாக காட்டிக் கொள்வதற்காக ஊருக்கு முன்னால் தன்னை எல்லாரும் பார்த்து என்னை மதிக்க வேண்டும் என்பதற்காக வாகனங்களை வாங்கி கொண்டு இந்த கம்பெனி வாங்கினா நம்முடைய பேரெல்லாம் பறக்கும், ஊர்ல எல்லாம் நம்மளை பத்தி பேசுவாங்க, கிடையாது. இதற்கு அனுமதியே கிடையாது. இந்த கம்பெனியுடைய வாகனம் நமக்கு உதவிய நன்றாக இருக்கிறது, வசதியாக இருக்கிறது, சஃபருக்கு லேசாக இருக்கிறது, பெண்களை அழைத்து சொல்வதற்கு லேசாக இருக்கிறது என்று ஒருவர் தன்னுடைய சக்திக்கு ஏற்ப ஆடம்பரம் இல்லாமல் தேவையில்லாத கடன்களை வாங்காமல் ஹலால் ஹராம் பேணாமல் எதையோ வாங்கி விடாமல் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய விஷயத்திலே அல்லாஹை திருப்திப்படுத்தக்கூடிய விதத்திலே அல்லாஹ் தந்தான், எந்த பகட்டும் கிடையாது, யாரும் என்னை பார்த்து என்னை மெச்ச வேண்டும் என்ற எந்த தேவையும் கிடையாது. அல்லாஹ் கொடுத்த வாகனத்தை நான் அல்லாஹுக்கு சுக்ர் செய்தவனாக அல்லாஹை புகழ்ந்த வண்ணமாக அவர் என்ன செய்கிறார், அந்த வாகனங்களை வாங்குகிறார். இது தவறு கிடையாது. இது போன்ற விஷயங்களிலே பகட்டை எடுத்துக் கொள்வது இது அல்லாஹுக்கு பிடிக்காத விஷயமாக இருக்கிறது. அதே போல் 5வதாக திருமணம். திருமணத்திலே ஒரு மனிதன் எவ்வளவு அந்த மனிதன் தன்னுடைய தேவைக்காக அழகான முறையிலே சுன்னத்தான முறையிலே திருமணம் செய்து கொள்கிறார் என்று சொன்னால் அந்த விஷயத்திலே ஷரியத்திலே எந்த தடையும் கிடையாது. அழகான முறையிலே சுன்னத்தான முறையிலே வலிமா வைக்கிறார், எளிமையான முறை உணவு பரிமாறப்படுகிறது என்று சொன்னால் இதில் எந்த விதமான தவறும் கிடையாது, ஹலாலான முறையிலே செய்கிறார். அதே சமயத்திலே பகட்டுக்காக செய்வது அறவே அனுமதி கிடையாது. 4 பேர் நம்மளை புகழ வேண்டும், பெரும் பெரும் மண்டபங்கள் வைக்கிறது, 4 பேர் நம்மளை என்ன செய்யணும் பார்த்துட்டு நம்மளை புகழணும் என்பதற்காக, அந்த நாளில் என்பது அருமை பெருமையெல்லாம் காட்டிவிட வேண்டும் என்பதற்காக, அந்த ஒரு நாளிலே நம்முடைய எல்லா விதமான சிறப்புகளும் தெரிந்துவிட வேண்டும் என்பதற்காக, இப்படியெல்லாம் சில சமயங்களிலே வசதி இல்லாமல் இருக்கும். இருந்தாலும் கூட பல்வேறு வகையான இடங்களிலே கடனை வாங்கி தன் மீது சுமையை ஏற்றிக்கொண்டு யாராச்சும் எதில் நினைப்பார்கள் என்பதற்காக சில நபர்களை இவங்கெல்லாம் கூப்பிடலாம் என்ன நினைப்பாங்க என்பதற்காக இப்படியாக பெருங்கொண்ட கூட்டத்தை கூட்டி பிறருடைய பேரையும் புகழையும் சம்பாதிப்பதற்காக செய்வதற்கு ஷரியத்திலே அனுமதி இல்லை. ஒரு மனிதன் ஹலாலான முறையிலே அழகான முறையிலே சுன்னத்தான முறைகளை பேணி ஒரு மனிதன் திருமணம் செய்கிறார் என்று சொன்னால் இதற்கும் ஷரியத்திலே அனுமதி இருக்கிறது. ஆனால் பொதுவாக மக்களிடத்துல என்ன சிந்தனை இருக்குன்னு சொன்னா, இந்த 5 விஷயங்களும் நன்றாக கிடைத்தால்தான் வெற்றி என்ற சிந்தனை இருக்கிறது. இது எல்லாமே நிறைய கிடைத்தால், இதெல்லாம் கிடைத்து விட்டால் வெற்றி என்று சிந்தனை இருக்கிறது. உயர்ந்த வீடு கிடைத்து விட்டால், உயர்ந்த உணவு கிடைத்து விட்டால், உயர்ந்த உடை கிடைத்து விட்டால், உயர்ந்த வாகனம் கிடைத்து விட்டால், அதே போல மிக பிரம்மாண்டமாக திருமணம் நடத்திவிட்டால் வெற்றி பெற்று விட்டதாக நினைப்பது இருக்கிறது. இப்படி பார்த்தால் நபியருடைய வாழ்க்கையிலே பார்த்தோம் என்று சொன்னால் நபியருடைய வாழ்க்கை அதற்கு அப்படியே மாற்றமாக இருக்கிறது. நபியருடைய வாழ்க்கையை பார்த்தோம் என்று சொன்னால் நபியருடைய உணவு முறையை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 வக்து தொடர்படியாக சாப்பிடுவதாக நாம் படிக்க முடியாது. ஒருவேளை சாப்பிட்டாங்க சொன்னா ஒருவேளை என்னவா இருப்பாங்க, பட்டினியாக இருப்பார்கள், சில நாட்கள் பட்டினியாக இருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உடையை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். மிகவும் எளிமையான உடையாக இருக்கும். ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பயான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவருடைய உடையிலே 17 இடங்களிலே ஒட்டு போடப்பட்டிருக்கிறது. 17 இடங்களிலே ஒட்டு போடப்பட்டிருக்கிறது. அதாவது பிலஸ்தீனை வெற்றி கொள்வதற்காக போறாங்க. போகக்கூடிய நேரத்துல அங்க உள்ள மக்கள் சொல்றாங்க, நீங்க ஒரு நாட்டை வெற்றி கொள்ள போறீங்க, அதனால உடையை சற்று மாற்றிக்கொண்டால் நன்றாக இருக்கும் என்று சொல்றாங்க. நஹ்னு கௌமுன் அஅஸனா அல்லாஹ் பில் இஸ்லாம், நாங்க எப்படிப்பட்ட கூட்டம் சொன்னா எங்களுக்கு கண்ணியம் இதில் அல்ல, இதுல கண்ணியம் கிடையாது, இதுல வெற்றி கிடையாது, எங்களை அல்லாஹ் தீனை கொண்டுதான் கண்ணியப்படுத்தினான் என்ற ரோஷத்தோடு அதே ஆடையோடு போய் என்ன செஞ்சாங்க, பலஸ்தீனத்தை வெற்றி கொண்டான். பலஸ்தீனத்துடைய அந்த பைத்துல் மக்திஸுடைய சாவி கொடுக்கப்பட்டது. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டுடைய அமைப்பு இப்படி இருந்துன்னு சொன்னா நபி அவர்களால் இரவுடைய தொழுகையை கூட முழுமையாக தொழ முடியவில்லை என்று சொல்லும் அளவுக்கு அதாவது ஒரு எளிமையான வீடாக இருந்தது. நபி அவர்கள் தொழுது கொண்டு இருக்கும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கால் என்ன செய்யப்பட்டிருக்கும், அவருடைய கால் நீட்டப்பட்டிருக்கும். பிறகு அவர்கள் தன்னுடைய காலை மடக்கிக் கொள்வார்கள் என்று சொல்லும் அளவுக்கு மிக எளிமையான இருப்பிடத்திலே நபி அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். அதே போன்று வாகனத்தை பொறுத்தவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்ந்த அமலாகிய ஹிஜ்ரத்திற்காக பயணிக்கிறார்கள். அந்த நேரத்தில் கூட தன்னிடத்தில் சொந்தமான ஒரு வாகனம் கூட கிடையாது நபி அவர்களிடத்தில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருமணத்துடைய முறையை பார்த்தோம் என்று சொன்னால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, எங்களிடத்திலே
ஒரு ஆடை இருக்கும். மணப்பெண்ணுக்கான ஆடை நாங்க என்ன செய்வோம் சொன்னா, மணப்பெண்ணுக்காக ஆடையுடைய விஷயத்தை என்ன செய்வோம்னு சொன்னா, அந்த மணப்பெண்ணுக்காக ஒரு ஆடையை இரவலாக வாங்குவோம். கொஞ்சம் தாங்க, நாங்க கல்யாணத்துக்கு போட்டு தந்தோம்னு சொல்லி மணப்பெண் இரவலாக வாங்கி அணிவாங்க. வாங்கி 2 நாட்கள் அல்லது 3 நாட்கள் 2 அல்லது 3 நாட்கள் அணிந்து விட்டு அதை மற்றொரு மணப்பெண்ணுக்கு நாங்க கொடுத்துருவோம்னு சொல்றோம். இவ்வளவு எளிமையான முறையில் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பார்த்தோம்னு சொன்னா ரொம்ப எளிமையாக இருந்ததுனால, உணவிலே எளிமை இருந்ததன் காரணத்தினால சஹாபாக்களுக்கு நோய் இல்லாம அல்லாஹ் தஆலா வச்சிருந்தான். சஹாபாக்கள் பசித்தால் உணவு உண்பார்கள். இன்னைக்கு ஒரு விஷயம் ஒரு அறிஞர் சொல்லி காட்டுறாங்க, இன்னைக்கு 2 விஷயங்கள் அதிகமாகிவிட்டன. ஒண்ணு என்னன்னு சொன்னா, ஹோட்டல்கள் அதிகமாகிக் இருக்கிறது. ருசி பசியான உணவுகள், ருசி வகையான உணவுகள் அதிகமாக என்ன அதிகமாகிக் கொண்டிருக்கிறது? அதாவது மருந்து கடைகளும் அதிகமாகிக் கொண்டே போகிறது. ஒரு மனிதன் தனது தேவைக்காக உண்பதிலே அல்லாஹு தஆலா அதை ஹலாலாக்கி வைத்திருக்கின்றான். ஆனால் பகட்டு அதிலே வந்து விடக்கூடாது, தன்னுடைய உடையிலே பகட்டு வந்து விடக்கூடாது, அதே போல வீடு கட்டுவதிலே பிற பகட்டு வந்து விடக்கூடாது. ஹலாலான முறையிலே இந்த விஷயங்களை பூர்த்தி செய்து கொள்வதை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா அனுமதித்திருக்கின்றான். இதை ஹராமாக ஆக்கக்கூடாது. குல் மன் ஹர்ரம ஸீனத்தல்லாஹி அல்லதி அக்ரஜ லிஇபாதிஹி, அல்லாஹு தஆலா ஹலாலாக்கிய விஷயத்தை யார் ஹராமாக்க முடியும்? ஆனால் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையின் நோக்கமாக அல்லாஹை ஆக்கிக் கொள்ள வேண்டும், அல்லாஹை திருப்திப்படுத்த வேண்டும். பிறருடைய பார்வைக்காகவோ, பிறரை சந்தோஷப்படுத்துவதற்காகவோ, பிறருடைய பேர்ப்புகளை வாங்குவதற்காகவோ தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடாது. எளிமையான வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையை கண்ணியமான வாழ்க்கையை ஆக்கி வைப்பான். ஒரு மனிதனுக்கு சில சேவை அல்லாஹ் தஆலா இந்த 5 விஷயங்களிலும் அல்லாஹ் சிலருக்கு குறைவாக கொடுக்கலாம், சிலருக்கு அதிகமாக கொடுக்கலாம். எந்த நிலையில் அல்லாஹ் வைத்தானோ அதை பொருந்திக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு பொதுவாக மக்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அதாவது பொய் சொல்லாம எப்படி இந்த காலத்துல எப்படி சம்பாதிக்க முடியும், பொய் சொல்லாம எப்படி சம்பாதிக்க முடியும், வட்டி இல்லாமல் எப்படி சம்பாதிக்க முடியும்? ஒரு பெரிய அறிஞர் சொல்லி காட்டுறாங்க, எந்த மனிதன் தேவைக்காக சம்பாதிப்பான், தேவைக்காக சம்பாதித்தான் என்று சொன்னால் அவனுக்கு பொய் சொல்வதற்கான தேவையும் ஏற்படாது, அதே போல வட்டி வாங்க வேண்டிய தேவையும் ஏற்படாது. மனிதனுடைய சம்பாத்தியம் தேவைக்காக இருக்க வேண்டும். தன்னுடைய தேவை, குடும்பத்துடைய பொறுப்பு இருக்கிறது, கணவன் மீது கடமை இருக்கிறது, மனைவிக்கு செலவழிக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு செலவழிக்க வேண்டும். இந்த அடிப்படையில ஒரு மனிதன் நல்ல நீயத்தோடு உலகத்தில் வாழக்கூடிய காலத்திலே அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய எண்ணத்திலே வாழ்ந்தான் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அவரை சந்தோஷமாக்கி வைப்பான். அதனால நம்ம இந்த உலகத்துல வாழக்கூடிய காலத்துல எளிமையான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொண்டோம் என்று சொன்னால் வாழ்க்கை ரொம்ப லேசாக ஆயிடும். அல்லாஹ் தஆலா எல்லா விதமான தேவைகளையும் அல்லாஹ் தஆலா பூர்த்தி செய்வான். நாம் அல்லாஹுடனான நமது தொடர்பை பலப்படுத்த வேண்டும். அல்லாஹுடனான தொடர்பை பலப்படுத்துவதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? முயற்சி எடுக்க வேண்டும். அல்லாஹுடன் தொடர்பு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்தான வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும். இதிலேதான் முழுமையான வெற்றி இருக்கிறது. 100% வெற்றி அல்லாஹுடைய கட்டளையிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்தான வாழ்க்கையில் தான் இருக்கு. பொதுவாக மாஷா அல்லாஹ் மக்தபுகள் மூலமாக அல்லாஹ் உதவியால சிறுவர்கள் மேல ஒரு பெரிய உழைப்பு நடக்குது. மாணவர்களுக்கு மார்க்க விஷயங்களை சொல்லிக் கொடுப்பதற்காக மதரசாக்களிலே உலமாக்கள் சென்று மார்க்க விஷயங்களை படிக்கிறார்கள். பொதுமக்கள் மீது பலதரப்பட்ட மக்கள், ஏழைகள், பணக்காரர்கள், வியாபாரிகள், தொழிலாளிகள், வாலிபர்கள், வயோதிகர்கள் என்று எல்லா மக்களுக்கும் தீனை கொண்டு போய் சேர்ப்பதற்காக அல்லாஹு தஆலா அழகான ஒரு உழைப்பை கொடுத்திருக்கிறான், தாவத்துடைய உழைப்பு. குறிப்பாக இந்த நேரம் இருக்கிறது, இது விடுமுறை காலமாக இருக்கிறது. பல கல்லூரி மாணவர்கள் இது போன்ற சந்தர்ப்பங்கள்ல என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அவங்களுடைய நேரங்கள் எங்கோ கழிந்து கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக எத்தனையோ மாணவர்கள் இந்த வருஷத்தோட கோர்ஸ்கள் முடிக்கிறாங்க. அப்படியான பல்வேறு வகையான மாணவர்கள் என்ன செய்யறாங்க சொன்னா, அல்லாஹ்வுடைய பாதையில போறாங்க, ஜமாத்கள் அனுப்பி வைக்கலாம். இப்படியாக அல்லாஹ்வுடைய தீனுடைய பல்வேறு வகையான உழைப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. சிறுவர்களுக்காக மக்தபுடைய உழைப்பு நடக்கிறது, உலமாக்கள் இல்மை படிப்பதற்காக மதரசாக்களே உழைப்பு நடக்கிறது, எல்லா தரப்பட்ட மக்களும் பயனடைவதற்காக தாவத்துடைய உழைப்பு நடக்கிறது. இதுல நம்ம என்ன செய்யணும் சொன்னா, பொதுவாக ஒரு மனிதன் ஆலிமாக எல்லாரும் ஆக முடியாது. ஆலிமாக சில பேர் ஆடுவாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தீனுக்கு உதவியாளராக ஒவ்வொரு முஸ்லிமும் இருக்க வேண்டும். நபியுடைய தோழர்கள் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் சில பேர் உலமாக்கா இருந்திருக்கிறாங்க. ஆனா எல்லோரும் அல்லாஹ்வுடைய தீனுக்கு உதவி செய்பவர்களா இருந்திருக்கிறார்கள்.
அல்லாஹ்வுடைய தீனுக்கான உதவி என்று சொன்னால் ஒன்று செல்வத்தை கொடுத்து செலவழிப்பது, இன்னொன்று என்னன்னு சொன்னால் நம்மளை கொடுக்கிறது. நம்மை நாம் கொடுக்க வேண்டும், நாம் அல்லாஹை பற்றி பேச வேண்டும், அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை மகத்துவத்தை மக்களுடைய உள்ளங்களை உண்டாக்க வேண்டும். குறிப்பாக நம்முடைய உள்ளங்களிலிருந்து உலகத்துடைய நேசத்தை வெளியாக்க வேண்டும், உலகத்துடைய மகப்பத்தை வெளியாக்கி அல்லாஹ்வுடைய நேசத்தை கொண்டு வர வேண்டும். இப்படியாக தீனுடைய எல்லா பணிகளும் நாம் ஒத்துழைப்பாக இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை அல்லாஹு தஆலா உலகத்திலே கொண்டு வருவான். அப்படிப்பட்ட நன்மக்களாக எல்லா விதமான தீனுடைய பணிகளிலும் பங்கேற்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹு தஆலா நம்மை ஆக்கி அருள் புரிவான்.